138ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் நாமத்தை துதிப்பேன். மைக் கொடுங்கப்பா, மைக் கொடுங்க. உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த வசனம் தான் எனக்குள்ளே ஆண்டவர் தியானிக்கும்படியாய் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வசனங்களை நேர் பெற்று ஆசீர்வதித்து தாங்கப்பா. எங்களோடு கூட பேசும். இதில் உள்ள மறைபொருளை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்று, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், ஆண்டவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் எதை மகிமைப்படுத்துகிறார்? அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு பிரஸ்தாபம் என்று உண்டு. பேர் பிரஸ்தாபம். அதற்கு பேர் என்ன? பிரஸ்தாபம். ஒருவர் என்றால், இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு என்னது இருக்குது? ஒரு பிரஸ்தாபம், ஒரு பேர், உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, உங்களுக்குன்னு. அது யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் அவர் சொல்லுவார், நான் படிக்காதவனா மாத்திரம் ஒன்றும் இல்லைங்க, படிக்காதவங்ககிட்ட தான் அதிக ஞானம் இருக்குன்னு சொல்லுவார். அவர் தன்னை என்ன பண்ணுவார்? அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி, என்ன சொல்லலாம், டிக்னிட்டின்னு சொல்லலாம். அந்த பதம் பயன்படுத்தினால் நல்லாயிருக்கும். அப்போது ஆண்டவருக்குன்னு ஒரு பெரிய பெயர் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் சாதாரண அளவில் அவர் பெரியவர். அவருடைய பேர் பிரஸ்தாபத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 102ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பாருங்க, ஆண்டவருடைய பிரஸ்தாபம் என்ன தெரியுமா? என்றென்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளாம் எத்தனை வருஷங்கள்? ஒரு கொஞ்ச காலம் தான், ஒரு குறிப்பிட்ட காலம். நல்ல பேர் வாங்கினாருங்க, நல்ல பேரோடு வாழ்ந்தார். எத்தனை நாள்? ஒரு நாள் திடீர்னு போயிட்டாரு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர் எவர்லாஸ்டிங் காட். ஆமென். அவர் நித்திய பிதா. அவர் என்றென்றும் இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் அவருடைய பேர் பிரஸ்தாபம். அவருடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. நம்ம ஒரு தலைமுறையை பார்க்கலாம், 2 தலைமுறையை பார்க்கலாம், 3 தலைமுறை. ஆனால் ஆண்டவருடைய பேர் அந்த நாளிலிருந்து இதுவரை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அதை குறித்து வேதத்தில் எழுதும் பொழுது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எக்ஸாடஸ் 3:15. மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். பாருங்கள், இந்த ஆண்டவர் தன்னை எப்படி அங்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால், நான் தலைமுறை தலைமுறை என்று சொல்லி 102ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொன்னோம்லவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தேவன். அல்லேலூயா. அப்போ காலங்கள் தகப்பன்மார் கடந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக, என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். பாருங்க, அவருடைய பேர் பிரஸ்தாபம் என்ன? அவர் தலைமுறை தலைமுறைக்கும் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அவர் தேவன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தேவன், என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் அவர் தேவன், என்னுடைய அப்பாவுக்கு அவர் தேவன், தாத்தாவுக்கு தேவன். இப்படி தலைமுறைகள் அனைத்துக்கும் ஒரே நாமம் தான். என்ன நாமம்? யெகோவா என்னும் நாமம். அல்லேலூயா. அவர் மாறாதவர், என்றென்றும் இருக்கிறவர், என்றென்றும் மாறாதவர். அதுதான் அவருடைய பேர். சில ஊர்களில் சில குடும்பத்திற்கு நல்ல பேர் இருக்கும், பேர் வாங்கி இருப்பாங்க. சரியா? பேர் வாங்குதல் அப்படின்னா என்ன? நல்ல பேருங்க அந்த குடும்பத்துக்கு.
அந்த குடும்பமா, பொண்ணு எடுக்க போனால் இந்த குடும்பத்திலையா, நல்ல பேருங்க, நல்ல குடும்பங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ நம்முடைய ஆண்டவர் பேர் பிரஸ்தாபம் உடையவர். நம்மை விட அவர் இவ்வளோ சிறந்தவர், நம்மை விட அவர் இவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், நம்மை விட இவ்வளோ அன்புள்ளவர். அவருடைய பேர் பிரஸ்தாபம் அப்படிப்பட்டது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய பேர் பிரஸ்தாபத்தை விட, பேர் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், 138 சங்கீதம் 2 வசனம், அவருடைய பேர் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அதிக மகிமைப்படுத்துகிறார். பாருங்க, இப்ப என்னன்னா, பேர் பிரஸ்தாபத்தை விட ஆண்டவருடைய வாயில் வர்ற வார்த்தை இன்னும் மகிமையா இருக்குமா? ஒரு இல்லையா சொல்றீங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்ப பேர் பெற்ற ஒரு ஊர்ல ஒரு பெரிய பேர் பெற்ற பணக்காரர் இருக்கிறாரு. அவரை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க அவரை பார்க்க போறீங்க. பார்க்க போகும்போது அவர் உங்களை ஒரு மாதிரி கடினமாக பேசிட்டார் அப்படின்னா, கடினமாக பேசிட்டாருன்னா நீங்கள் வெளியே என்ன சொல்வீங்க? ரொம்ப நல்லவர்னு நினச்சி போனங்க, ஆனால் அவர் என்ன பண்ணலை, என்னைய ஒரு மாதிரி பேசி அனுப்பிட்டாரு அப்படின்னு. அதே வேளையில் நல்ல பேர் பெற்ற ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, அவர் உங்களை ரொம்ப தாழ்மையோடு வாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டாருன்னா, நீங்கள் ஒரு 100 பேர்த்துக்கு போய் சொல்லுவீங்க. எத்தனை பேருக்கு சொல்லுவீங்களப்பா, அவர் பேரை விட அவர்கிட்ட போனோன்னா அவர் இன்னும் ஹம்பிளாக பேசுகிறாருங்க, ரொம்ப தாழ்மையாக பேசினார், அன்பாக பேசினார், அவர் வாயிலேருந்து வர வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தை. அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்குது? ஆண்டவருடைய பேர் பிரஸ்தாபத்தை விட வார்த்தை அதிகமாய் மகிமைப்பட்டு இருக்கிறதா? அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமானது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கவனிங்க, இப்ப கர்த்தருடைய வார்த்தை எதை விட, அவருடைய பேர் பிரஸ்தாபத்தை விட வார்த்தை தான் பெருசு, அதுதான் மகிமை. அப்போ அந்த பேர் பிரஸ்தாபம் நிறைந்த ஆண்டவர், அவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்போ அவர் வார்த்தையினால் பேசுகிறார். என்ன பேசினார்? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள், அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. எதற்காக? வார்த்தையினால் ஒரு மகிமை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது ஒரு மகிமை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு நோஞ்சம் ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. அவர் பார்த்தா புல் தடிக்கு மனுஷன் மாதிரி இருக்கிறாரு. அவர் அப்படி ரோட்டில் நின்றுட்டே இருக்கிறார். பெரிய ட்ரக்கு வருது. இவர் திடீர்னு கையை அப்படி ஸ்டாப் பண்ணி நிறுத்துறாரு. இவர் மேலே அது ஏறிச்சுன்னா இவர் சட்னி. ஆனால் இவர் கையில் இருக்கிற அந்த பவர் என்ன பண்ணுது? உடனே என்ன பண்ணுது? அந்த ட்ரக்கை வர்றவன் தபார்னு என்ன பண்ணுறான்? பிரேக்கை விட்டுச்சு நிறுத்தி நிற்கிறான். காரணம் அந்த வார்த்தையில் இருக்கிற நிறுத்து அப்படின்னா அது என்னது? அந்த பவர். அப்போ அதை போல நம்முடைய தேவனுக்கு வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம செய்தி என்ன அப்படின்னா, வார்த்தையினால் அவர் இவைகள் எல்லாம் நமக்கு செய்கிறார். அதுதான் நான் சொல்லுகிறேன். ஒன்று, வார்த்தையினால் முதலாவது இந்த முழு உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அதில் தான் வானங்கள். அப்போ இது சிருஷ்டிக்கப்பட்டவைகள் என்ன செய்கிறது? 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்க, வார்த்தையினால் வானங்கள் உண்டானது. அந்த வானம் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, இந்த 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 3-4 வசனம் வரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அதை வாசிச்சா வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் அப்படியே வாசிக்கலாம். பாருங்க, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை. எதுக்கு பேச்சு இல்லை? வானம் என்ன பண்ணாது? பேசிக்கிட்டே இருக்காது. நம்மளை விட்டா என்ன பண்றோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வானம் என்ன பண்ணாதாமா? பேசாது. அவைகளுக்கு பேச்சில்லை, வார்த்தையும் இல்லை. ஒரு நாளாவது நான் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன், இந்த முழு உலகத்தையே வானம் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு அது ஒரு நாள் என்ன பண்றது இல்லை? சத்தம் விடுறது. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 சேர் போட்டேன், நான் தான் 10 சேர் போட்டேன், நான் தான் இதை வாங்கி கொடுத்தேன், நான் தான் பேசுகிறேன், பார்த்தீங்களா? ஆனால் இந்த வானம் என்ன பண்ணாதாமா? பேசவே பேசாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூலோகத்தின்
கடைசி வரைக்கும் செல்கிறது. எப்படி சொல்லுது? இன்னைக்கு வானத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம தியானிக்கிறோம். பா இவ்வளோ பெரிய வானம்ப்பா, எவ்வளோ பெரிய வானம் அப்படின்னு பேசுது. அப்போ பேச்சு அது பேசல, உலகமே பேசுது, வானங்கள் பேசுகிறது, மக்கள் பேசுகிறார்கள். அப்புறம் அவைகளில் எவைகளில்? வானங்களில். வானங்களில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இப்போ சூரியனை பற்றி பேசுறார். ஆண்டவருடைய அந்த மகிமை, சிருஷ்டிப்பின் மகிமை, வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பின் மகிமை. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியன் ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்காமா, தங்கிட்டு அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வாசிங்க. அந்த சூரியன் அது என்பது எது? சூரியன் அது என்பது என்னது? சூரியன் தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல, பராக்கிரமசாலியை போல், மணவாளனை போல் இருக்கிறது, பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட. பாருங்க, சூரியனை யாருக்கு கொண்டு வந்து ஒப்பிடுறாரு? மாப்பிள்ளைக்கு கொண்டு வந்து ஒப்பிடுறாரு. எந்த வீட்டில் மாப்பிள்ளை அந்த கல்யாணத்துக்கு முந்தி வரும்போது எப்படி வருவார்? அழுதுகிட்டு வருவாரா? சோகத்தோடு வருவாரா? ஐயோ இன்னையோட என் வாழ்க்கையில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறாரா? இல்லவே இல்லை. மாப்பிள்ளை எப்படி வராரு? சும்மா அப்படி மிடுக்கா வராரு. இப்போ உள்ள ஸ்டைல்லாம் மாப்பிள்ளை எப்படி வராரு? ஆடிக்கிட்டே வராரு, ஆடிக்கிட்டே வராரு. அப்புறம் கைப்பிடிச்ச பிறகு பொண்டாட்டியும் சேர்த்து என்ன செய்கிறாரு? ஆடுறாரு. இப்போ உள்ள மாப்பிள்ளைகளும் அப்படி. ஆனால் நம்ம சூரியன் எப்படின்னா டெய்லி மாப்பிள்ளை மாதிரி வராராமா. வசனம் அப்படி தானே சொல்லுது. டெய்லி அவர் யாரு? பிரைட் க்ரூம் மாதிரி என்ன பண்ணுறாரு? அப்படியே மணவரையிலேருந்து புறப்பட்டு மணவாளனை போல இருக்குதாம்மா. ஒரு எழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய மகிமை இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணியிருக்கிறோமா? உட்காந்து நமக்கு என்ன சூரியன் வந்தா என்ன, சந்திரன் வந்தா என்ன அப்படின்னு. சூரியன் ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சூரியன். நீங்கள் ஜப்பானில் போனாலும் அதுதான் உங்களுக்கு வெயிலை கொடுக்குது, அமெரிக்கா போனாலும் கொடுக்குது, இந்தியாவில் வந்தாலும் கொடுக்குது, காட்டமாக கொடுக்குது. ஒரு சூரியன்க. அதை படைச்ச தெய்வம் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்குறோமா? இதெல்லாம் நினச்சி பார்க்குறோமா? பொதுவாக வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு விலங்கு இருக்குது. அது எப்போவுமே கீழே தான் பார்க்கும். எங்கே பார்க்கும்? கீழே பார்க்கும். ஒரு நாளும் மேலேயே பார்க்காது. அதோடைய ஃபுட்டு எங்கே தான் இருக்கும்? கீழே தான் இருக்கும். கீழேயே பார்த்து 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 ஒரு நாள் ஒருத்தன் அதை பிடிச்சி வேட்டையாடி 4 காலையும் கட்டி அந்த காலுக்கு இடையில ஒரு கம்பை வச்சு முன்னால் ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் அப்படி தான் தூக்க முடியும். அது அப்படி வெயிட்டாக உள்ளது. நீங்கள் அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்னு. அப்படி பிடிச்சி முன்னால் ஒருத்தன் தோலில் பின்னால் ஒருத்தன் தோலில் தூக்கிட்டு போகிறான். அப்போ தான் இது குப்புறப்படுத்து அப்படி மேலே பார்க்குது. அது சொல்லுது, இவ்வளோ பெரிய வானம் இருக்குதா? இது வாழ்நாள் முழுது எதை தான் பார்த்தது? கீழேயே பார்த்தது. அடா ஆண்டவா, இவ்வளோ பெரிய வானம் இருக்குதா, இதை கொஞ்சம் பார்க்கணுமே அப்படின்னா எங்கே பார்க்க முடியும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது என்ன பண்ண போகிறாங்க? பீஸ் பீஸாக வித்துற போகிறாங்க. எது அது? பன்றி. கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பன்றி ஒன்று தான் அப்படி தூக்கிட்டு போவாங்க. சரிங்களா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளும் கூட இதெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் விட்டுடுறோம். நம்ம பூலோகத்துக்குரிய, அதனால தான் வசனம் சொல்லுது, பூலோகத்திற்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் வானத்தை திறந்து அப்படி பாருங்க, அப்படியே பாருங்க, இந்த நட்சத்திரங்களை பாருங்க. என்ன கூடுமானால் அப்படிங்கிறாரு. நட்சத்திரங்களாம் பார்த்துருக்கீங்களா? விதவிதமாக கலராக இருக்கும். இவ்வளோ தொலை, பூமியை விட ரொம்ப தூரத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இவ்வளோ மேன்மையானவர். அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அது எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வார்த்தையினால் அவர் தம்முடைய பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்றால் வார்த்தையினால் உண்டான இவைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம அதை விட மகிமைப்படுத்தணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சாயலாய், அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்னும் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். 3:45 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காரும்போது வெளியில் ஒரு சத்தம், ஒரு குருவி ஒரு சத்தம் கொடுக்குது, கூட 2-3 அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குது. அதெல்லாம் காலையில் துதிக்குதாமா, நமக்கு தெரியல. நம்ம எழும்புறதுக்கு முந்தி அது உட்காந்து கூட்டமாக உட்காந்து வர்ஷிப் நடக்குது. ஒரு குருவி சத்தம் விடுது, உடனே கூட 2-3 என்ன செய்யுது, அதுக்கு
நீங்கள் காலையில் எழுந்து கேட்டு பாருங்கள். நம்ம காலையில் எழுந்தால் தானே கேட்க முடியும். நம்ம தானே கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறோம். கொஞ்சம் அது காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு அதை நான் கொஞ்சம் நேரம் உத்து கேட்டேன். எனக்கு அதனால நான் சொல்கிறேன், அது ஒன்று சவுண்டு கீயும் அப்படின்னு அந்த மாதிரி வாயில் வரமாட்டேங்குது எனக்கு. அது கொடுத்த உடனே கூட 2-3 சேர்ந்து என்ன பண்ணுது, கோரஸ் பாடுது. நம்மளாம் என்ன பண்ணுறோம், இங்கே வாயை திறக்க கூட கஷ்டப்படுறோம். அதனால் அது அழகாக பாடிச்சு. கேட்டேன், கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துடணும். சரி, ஆகவே முதலாவது தேவனுடைய சிருஷ்டிப்பு வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அது தேவனை என்ன செய்கிறது, மகிமைப்படுத்துகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை என்ன, வார்த்தை என்ன அப்படின்னா, இரண்டாவது வார்த்தை ஆண்டவர் தன்னுடைய ஊழிய காலத்தில், ஆண்டவர் ஒரு ஊழிய காலத்தில் மகிமைப்படும்படியாய் ஒரு காரியத்தை செய்தார். அது எங்கே தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவருடைய முதல் அற்புதம் எங்கே நடந்துச்சு? கல்யாண வீட்டில். ஆண்டவர் கல்யாணத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறாரு. கல்யாண வீட்டில் ஆண்டவர் குறைய வைக்கவே மாட்டார். அதே போல் கல்யாண வாழ்க்கையிலையும் குறை வைக்க மாட்டார். ஆமே, இன்னைக்கு யாருடைய குடும்ப வாழ்க்கையிலாவது குறை இருந்தால் கர்த்தர் அதை மாற்றிடுவார். இப்போ வாங்க, இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான். கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரு பெரிய குறை. என்ன குறை? திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் இல்லை. அப்போது அந்த நாட்டில் இந்த திராட்சை ரசங்கிறதா முக்கியம். திராட்சை ரசத்தினுடைய அந்த குவாலிட்டி தான். திடீர்னு குறைஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே என்ன செய்வதுன்னு தெரியல. நம்ம ஊரில் சில நேரங்களில் முதல் பந்தியில் அந்த சாம்பார் அப்படியே கெட்டியாக வரும், காய்கறியோடு சேர்ந்து வரும். அப்புறம் 3ஆவது பந்தியில் சாம்பார் கொஞ்சம் என்னதான் மாறும், அப்படி தண்ணியாக மாறும், தண்ணி சாம்பாராக வரும். அப்புறம் இந்த 4ஆவது பந்தியில் அது ரசமாக வரும். அதான் குடிச்சா அவனு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? அங்கே தீந்துருச்சு. ரெடியாக என்ன இருந்துச்சு? சுடுதண்ணி ரெடியாக இருந்தது. எப்போவுமே கல்யாண வீட்டில் ஒரு தேக்ஸா நிறைய என்ன இருக்கும்? சுடுதண்ணி ரெடியாக இருக்கும். எதுக்கும் சமையல்கார சொல்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க. சோறே தீர்ந்தாலும் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவோம், உப்புமாவையாவது கிண்டி என்ன பண்ணிடுவோம், போட்டுருவோம். ஆனால் திராட்சை ரசம் அப்படி இல்லை. திராட்சை ரசத்துக்கு ஒரு பதம், அதை பதப்படுத்தி பல பதங்கள் பண்ணி அதை அந்த ஒரு குவாலிட்டியை கொடுக்கணும். திடீர்னு அது தீர்ந்துருச்சு, என்ன செய்ய? அந்த திராட்சை ரசத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தை மதிப்பாங்க. திடீர்னு கல்யாண வீட்டில் சாப்பாடு பத்தலைன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு பத்தலைன்னா அதுக்கு பிறகு பொண்ணுடைய அப்பாவையும் பார்க்க முடியாது, மாப்பிள்ளையுடைய அப்பாவையும் எஸ்கேப்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடுவாங்க. ஏன்னா யாரை ஃபேஸ் பண்ண முடியும்? எல்லாரும் அங்கேருந்து சோகமாக உட்காந்து, அதில் சில நேரங்களில் ஒரு குடும்பம் பாருங்கள், கல்யாண பந்தியில் உட்காந்துட்டு அங்கே தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இலையை போட அப்படியே லேட் பண்ணுவாங்க. அப்படியே முதல் கொஞ்ச நேரம் இலையை போடுவாங்க, அப்புறம் தண்ணி மெதுவாக வரும். அதுக்கு முந்தியெல்லாம் ஸ்பீடாக ஓடும். அதோடைய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, சரி ரொம்ப டீசெண்டாக பரவாயில்லைங்க அப்படின்னு எந்திரிச்சு என்ன பண்ணிடணும். நம்மளும் அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு உட்காந்துக்கிட்டே இருப்பார். வருமானு அது எப்படி வரும்? அவர் அப்போ தான் இப்போ ஒலை போட்டிருக்கிறாரு. இனி அது பொங்கி கொட்டி அது உங்கள் வயிற்றுக்குள்ள எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதை விட பெஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்படி வீடெல்லாம் சில வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த கல்யாண வீடுகளில் கஷ்டமாக இருக்கும். பெண்ணுடைய அப்பாவுடைய முகத்தை பார்க்கவே வேதனையாக இருக்கும். ஐயோ ஏண்டா அப்படின்னு. இதை போல தான் இந்த ஒரு சிச்சுவேஷன். அப்போ அங்கே இயேசு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குறைவுள்ள இடத்துல இயேசு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் குறை இருக்கா, சில நெருக்கங்கள் இருக்கா, சில கஷ்டம் இருக்கா, உங்கள் நடுவில் தான் இயேசு இருக்கிறாரு. அவர்கிட்ட கரெக்டாக சொல்லணும். நம்ம யார்கிட்ட போயிடுறோம், அவரை தவிர மற்ற எல்லார்ட்டையும் சொல்லுவோம். சொல்ல வேண்டிய ஒரு நபரை விட்டுட்டு வேறு எல்லா நபர்கிட்டையும் சொல்லுவோம். அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் சொன்னார், ரொம்ப சிம்பிளாக சொன்னார். வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இவ்வளவுதான் சொன்னாரு. ஜாடி இருக்குப்பா, தண்ணி என்ன பண்ணு, நம்ம என்ன பண்ணிருப்போம், தண்ணியா என்ன கேட்டிருப்போம், தண்ணியா பாஸ்டர். அங்க ரசம் குறைஞ்சிருச்சுங்க, தண்ணியா. அவங்க ஒரு வார்த்தையும் பேசல, தண்ணியை நிரப்பினாங்க. அடுத்தது வாசிங்க. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, தண்ணியை நிரப்பினவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். சொல்லுங்க பார்க்கலாம், யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த வார்த்தையை சொன்னா நான் கொண்டு போய் கொடுப்பேனா, நீங்க தான் கொண்டு போய் கொடுப்பீங்களா? கொடுத்தது என்னது, ஊத்துனது என்னது, தண்ணி.
ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடு. பந்தி அவன் உதைக்க மாட்டான், அவன் உதைக்க மாட்டான். என்ன பாஸ்டர், என்னையா நீங்கள் இதை தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்க, என்ன ஆகுதுன்னு. ஆனால் இங்கே யார் தெரியுமா, அந்த வேலைக்காரர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இவர் சொல்கிறவர்கிட்ட என்னமோ இருக்குது, இவர் இயேசு, இவர் சொன்னால் நிச்சயமாக அற்புதம் நடக்குன்னு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தையெல்லாம் கேள்வி கேட்காம கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த தண்ணீர் முந்தி உள்ள திராட்சை ரசத்தை விட மதுரமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. எப்போல்லாம் நீங்கள் ஏசப்பாட்ட அப்படியே சரண்டர் பண்ணுறீங்களோ உங்கள் லைஃபு இதுவரை இல்லதை விட இன்னும் மதுரமாக மாறும். ஆண்டவர் மதுரமாக்குகிற தேவன். அல்லேலூயா. கசப்பெல்லாம் மதுரமாக்கிடுவார். குடும்ப வாழ்க்கை கசப்பாக இருக்கா, ஆண்டவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி பாருங்கள், அதை ஆண்டவர் மதுரமாக்கிடுவார். அல்லேலூயா. சரி, அப்போது அதில் என்ன வசனம் பாருங்கள், 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ வார்த்தையில் அற்புதம், அற்புதத்தினால் மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையில் அற்புதம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ ஆலயத்துக்கு நீங்களாம் எதுக்கு வரோம், நம்ம வார்த்தையை கேட்க தான் வரோம். போனால் இங்கே போனால் எனக்கு வார்த்தை கிடைக்குங்க, வார்த்தையை கேட்க வரோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சில நேரங்களில் நான் சொல்கிற காரியங்கள் அப்படியே உங்கள் லைஃப்பில் இருக்கும். பாஸ்டருக்கு எப்படி தெரியுது, எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொடுக்குறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறும். நீங்கள் தண்ணீர் தான், அந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசம் ஆக்கிடுவார். ஒன்றுமே இல்லாது, ஒன்றுமில்ல நிலையில் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஆண்டவர் இவ்விதமாக ஒரு அற்புதத்தை, ஒரு குறைவை நிறைவாக்கி அங்கு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையில். அப்போ அவர் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, தண்ணீரை நிரப்புங்கள், தண்ணீரை நிரப்புங்கள். அடுத்த வார்த்தை, கொண்டு போய் பந்திகாரரிடத்தில் கொடுங்கள். இப்போ சிலர் நிரப்பணும், சிலர் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது செய்ய வேண்டியது, அற்புதம் செய்ய வேண்டியது யாருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. நிச்சயமாய் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. சரி, மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தால், நம்முடைய வியாதியிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வியாதியிலே வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, மூணாவது வார்த்தை, இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யாரை கண்டு? இங்க ஒரு பெண் 18 வருஷம், மன்னிக்கவும் 18 வருஷம் கூனியாவே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, 18 வருஷம் நிமிரக்கூடாத ஒரு கூனி. இது என்ன நிமிருமா? நிமிரவே நிமிராதுங்க. குனிஞ்சு அப்படியே என்ன ஆயிடுச்சு, வாழ்க்கை ப்ராக்டிஸாக மாறிடுச்சு. சிலர் சொல்லுவாங்க, இந்த வியாதி ரொம்ப வருஷம் வியாதிங்க, இனி என்னது, இனி அந்த வியாதியிலே செத்து போயிடலாம். இது என் வீட்டை விட்டு மாறாதுங்க. அது அப்படியே பெண்டாச்சு. அப்போமே சரியாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ சரியே. இது யார் சொல்கிறது? நாமே நமக்கு சொல்லிடுவோம், இந்த வியாதி ரொம்ப வருஷம் வியாதிங்க, இது என்னை விட்டெல்லாம் போகாது. இங்கே அப்படி தான் 18 வருஷம். ஆனால் இந்த பெண்ணுக்குள்ளே 18 வருஷம் ஆனாலும் கூட இந்த அம்மாவுக்குள்ளே ஒரு விசுவாசம், எனக்கு கூனியாகவே இருந்தாலும் கூட நான் ஆண்டவருடைய ஆலயத்தை விட மாட்டேன். ஆமென். கொஞ்சம் பலவீனம் இருக்கலாம், கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்கலாம், கொஞ்சம் சோர்வு இருக்கலாம், சில பின்வாங்குதல் இருக்கலாம், கொஞ்சம் மனசுக்குள்ள கவலையாக இருக்கலாம். அதனால ஆலயத்தை விட்டுறக்கூடாது, ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. பொதுவாக விசுவாசிகள் தங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தோடனே முதல் கை வைக்கிறது எதில் தான் கை வைப்பாங்க? சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க, வேலைக்கு போவாங்க. கவனிக்கிறீங்களா? வேலைக்கு தவறாமல் போவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் எங்கே மாத்திரம் வர மாட்டாங்க? ஆலயத்துக்கு. அவங்களுக்குள்ள அந்த கஷ்டத்துலேயும் ஒரு 2 வாரம் போகாட்டா பாஸ்டர் நம்மளை என்ன பண்ணுறாரு, இப்படி தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதான் தவறு. நீங்கள் பாஸ்டர் கேட்பாரு கேட்க மாட்டாருங்கிறதுக்கு இல்லை, நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆலயம் என்பது என்னுடைய கடமை.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறது என்னுடைய கடமை. எப்படி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களோ, காலையில் வேலைக்கு போகிறீங்களோ, சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களோ, அதை போல் தேவனுடைய ஆலயம் என்பது என்னுடைய கூடாரம். அப்படி நாம் நினச்சி இந்த பெண் 18 வருஷம் கூனி, எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஏமா நீ இந்த கூனியோட ஏமா நீ வரன்னு கூட கேட்டிருக்கலாம். சிலருக்கு வந்து சபைக்குள்ளே வரும்போது உங்களை ஒரு மாதிரி கேட்டாலும் கூட நீங்கள் விடக்கூடாது. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த பெண் அப்படி செய்யலை. தன் பிரச்சனையை சபைக்கு தடையாய் வைக்கல, சபைக்கு ஒழுங்காக வந்தா. அன்னைக்கு ஒரு நாள் அந்த அங்கே வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இது தெரிந்த செய்தி தான். அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். அந்த வார்த்தை. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி. பாருங்க, அந்த வார்த்தையில் அடுத்தது என்ன வந்தது? தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் சிருஷ்டிப்பு உண்டானது, சிருஷ்டிப்பு கர்த்தரை மகிமைப்படுத்தினது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கல்யாண வீட்டில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அந்த வார்த்தையிலே ஒரு மகிமை உண்டாகிறது. என்ன மகிமை? இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் நல்ல திராட்சை ரசத்தை ஒழிச்சு வச்சுட்டு கொடுத்தேன். அப்போ அவன் அதுலேயும் சாப்பிட்ருக்குறான், இங்கேயும் சாப்பிட்ருக்குறான். அவனுக்கு தான் தெரியுது, முதல் பந்தியில் சாப்பிட்ட ரசத்தை விட 2வது பந்தியில் சாப்பிட்ட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சவன் அவன் தான். ஒவ்வொரு பந்திலும் உட்காந்துருப்பான் போல இருக்குது. அப்போது ஆண்டவருடைய மகிமை அங்கு வெளிப்படுகிறது. 3வது, ஒரு ஆலயத்துக்குள் வியாதியாக இருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே தேவன் வார்த்தையை கூறினார். என்ன வார்த்தை? ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார். உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே பேர் பிரஸ்தாபம் உள்ளவர். அந்த பேர் பிரஸ்தாபத்தை விட, இப்போ வாங்க செய்திக்கு, பேர் பிரஸ்தாபத்தை விட அவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? இன்னும் மகிமையை கொண்டு வருகிறது. ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ அற்புதம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது, உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறது. பாருங்க, வேத வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை குறித்து? வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இங்க பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை பேசிட்டு இருக்கும் போதே உங்க லைஃப்ல ஜீவன் வரும், உங்க தொழிலில் ஒரு ஜீவன் வரும், உங்க படிப்புல ஞானமே இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவார். நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எவரையும் பயன்படுத்த முடியும். அந்த வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட. ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல முன்னேறல? இங்க வந்து உட்கார்ந்தாலும் வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாங்க எழுதுறதே இல்லை. எழுத முடிஞ்சவங்க என்ன பண்ணிடணும்? எழுதிடணும். எழுதி இருதயமாகிய பலகைக்குள்ள கொண்டு வந்துடணும். மெமரி கார்டு நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குறா பார்த்தீங்களா, இந்த மூளை, அதில் கொண்டு வந்த மாதிரி நம்ம கையில் ஒரு நோட்டில் எழுதி வச்சிடணும். நம்ம வார்த்தைக்காக காத்திருக்கணும். அப்படி வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது தான் இதை நன்கு அறிந்த ஒரு மனிதன். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 8:8, லூக்கா 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை ஒரு பாத்திரனாக எண்ணவும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, இங்க என்ன சொல்லுது? இது யார்? அவர் 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி சாதாரண ஆள் இல்லை, ஒரு எஸ்பி லெவலில் உள்ளவர். அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர்றதுக்கும் நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும். என்ன சொல்றாரு? அப்ப அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மத்தேயுல. லூக்கா 7:7. ஒரே போதும், வேண்டாம் சொல்றேன். 7:7 கேளு, 7:7 கேளு. அவன் கேட்டான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொன்னார். என்ன நடந்தது வாசித்து பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:13. மத்தேயு 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அந்த டைம்ல அவர் எப்ப சொன்னாரோ அந்த டைம்ல வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்? சொஸ்தமானான். அப்போ ஆண்டவர் இங்க சொன்னார்னா, வீட்டில் இருக்கிற உங்க வீட்டில் உள்ள சுகவீனமானவர்களுக்கு சுகம் உண்டாகும்.
அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வரல, படுக்கையாக இருக்கிறாங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, இப்போ அவங்க சொஸ்தமாயிருவாங்க, நம்பிக்கையோடு இருக்கணும். ஆமென். அது எங்கே இருந்தாலும் சரி, ஜப்பானில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கர்த்தர் தமது வல்லமையை அனுப்புகிறார். 107 சங்கீதம் 20 வாசிங்க. சங்கீதம் 107:20. 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி, வெரி குட், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, பாருங்க, he sent his word. ஆண்டவர் எதை அனுப்புகிறார்? வசனத்தை, வார்த்தையை அனுப்புகிறார். நீங்க போக முடியாத இடங்களுக்கு எது போகுமாமா? வார்த்தை போகும். அந்த நாட்களில் அந்த வார்த்தை அபூர்வமாய் இருந்த நாட்களிலே அந்த வானொலியில வந்த சத்தம் அங்கிளை தொட்டுச்சு. அவங்க நிறைய அந்த ஊழியத்தை நேசிச்சாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க போக முடியாத இடத்துல அவருடைய வார்த்தை புறப்பட்டு போகும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு பிரஸ்தாபம் உண்டு, அதை விட வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த வார்த்தையில் வல்லமை. இதை நன்கு உணர்ந்த அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவனுக்கு தெரிஞ்சது இவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, இவருடைய வார்த்தையில சுகம் உண்டு, இந்த வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி அவர் அறிந்தார். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையில பேசி கொண்டு இருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டில் உள்ள குறைய போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? உங்கள் குடும்ப வாழ்க்கை குறையா இருக்குதா? அது கசப்பா இருக்குதா? வெறுப்பா இருக்குதா? ஆண்டவர் அதை மதுரமாய் மாற்ற முடியும், மதுரமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. கசப்பான வாழ்க்கையை கூட அவர் மதுரமாய் மாற்றி விடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் வியாதியை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று. உங்கள் வாழ்க்கை மாறா போல இருக்குதா? கசப்பா இருக்குதா? வாழ்க்கை கசந்து போய் இருக்குதா? கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். அந்த மாறாவதான் ஆண்டவர் கசப்பா, அந்த மாறாவதான் ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். இன்னொன்றை கொண்டு வைக்கல, அதை தான் மாற்றினார். உங்க குடும்பத்தில் எது கசப்பு, உங்க வேலை ஸ்தலத்தில் எது கசப்பு, ஆண்டவர் அந்த கசப்பை மாற்றி அதையே மதுரமாக்குவார். பிள்ளைகள் உங்களுக்கு கசப்பா இருக்கிறாங்களா? கணவர் உங்களுக்கு கசப்பா இருக்கிறாங்களா? மனைவி உங்களுக்கு கசப்பா இருக்காங்களா? அதை மதுரமா மாற்றுவதற்கு என் தேவனால் முடியும், என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அவர் பிரஸ்தாபம் உடையவர், அதை விட வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய பிரஸ்தாபத்தை விட வார்த்தையிலே அவருக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையிலே மகிமை உண்டாகிறது. வானங்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதே. அன்பு சகோதரனே, நீ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறாயா? வாழ்க்கையில கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறாயா? கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறாயா? கர்த்தருக்கு நன்றியா இருக்கிறாயா? எத்தனை மடங்கு கர்த்தர் நமக்கு உயர்த்தினார். அப்படியே யோசித்து பாருங்க. ஒன்றுமில்லாத பாடலை பாடும் பொழுது உள்ள எவ்வளோ நமக்குள்ள களி வந்தது. ஒன்றுமில்லாத இருந்த வாழ்க்கையில என்னை தேடி வந்தாரே, என்னை ஆசீர்வதித்தாரே. இந்த பகுதியில் இந்த 38 வருஷம் நான் இருக்கிறதுனால எத்தனையோ குடும்பங்களுடைய ஆரம்பங்கள் எனக்கு தெரியும். மண் தர, களிமண் தர, கூரை வீடு, கஷ்டப்பட்ட வாழ்க்கை, உணவில்லை, வறுமை, தரித்திரம். இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தர் மாற்றி மதுரமா மாத்தி இருக்கிறாரே. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? உங்களை இன்னைக்கு படிக்க வச்சிருக்கிறாரே, உயர்த்தி வச்சிருக்கிறாரே, அந்தஸ்துல கொண்டு வந்திருக்கிறாரே. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாதுங்க. என்ன உயர்த்தின தேவன். அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த சூரியன் ஒரு நாளும் அது நிற்கவே இல்லை. டெய்லி மணவாளனை போல வந்துச்சாமா. மணவாளனை போல, மணவாளன் சந்தோஷமா இருக்கிறத போல சந்தோஷமா இருந்துச்சு. சபைக்கு எவ்வளோ துக்கத்தோட வரீங்க? வேண்டாம் வெறுப்பில் வர்றவங்க எத்தனை பேர்? கடமைக்காக வரணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? மாப்பிள்ளை மாதிரி வரீங்களா? மணவாளனை போல, அந்த சூரியன் வந்ததை போல வரீங்களா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அவைகள் எல்லாம் பேச்சில்லாதவைகள், ஆனால் அது கர்த்தரை மகிமைப்படுத்துது. ஆனால் கர்த்தர் நமக்கு பேச வைத்திருக்கிறார், சிரிக்க வைத்திருக்கிறார், பார்க்க வைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார்.
ஆனால் கர்த்தரை நம்ம எப்படி மகிமைப்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை வார்த்தைகள் உனக்கு கொடுத்துட்டோம் மகனே, வார்த்தையை கேட்கறதே இல்லையே, உட்கார்ந்து வசனத்தை கேட்கணுமே. சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு போகும். சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் சபை வர்றதை நிறுத்திடாதீங்க, வசனத்தை கேட்கறதை நிறுத்திடாதீங்க. இது அலட்சியமா நினைக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது சுகத்தை கொண்டு வரும். இந்த பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தானே ஆவியானவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தருவார். உங்க சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் மறையும், கட்டி மறையும். அது எத்தனை வருட கூனியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பிசாசின் கட்டுகளா இருக்கலாம். இந்த வேளையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்க. கர்த்தர் தமது வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் உடைக்கிறார். தேவையற்ற பலவீனங்கள் இதுவரை அது எத்தனை ஆண்டுகளா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஆண்டுகள் முக்கியமல்ல, ஆண்டுகள் முக்கியமல்ல. அது பரம்பரை வியாதியா இருக்கலாம், எடுத்து போட வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாய் நடக்காத சம்பவங்களாய் இருக்கலாம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே துதிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் செய்கிறீரப்பா, உம்முடைய வார்த்தையினால் எனக்கு ஒரு மகிமை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இப்பொழுது மது ஜனங்கள் மேல் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஓ ஹல்லேலூயா இறங்குவதாக ராஜா. பிசாசின் கட்டுகளை 18 வருஷமாய் கட்டி இருந்த அந்த கூனியை நிமிர செய்து மகிமைப்படுத்தின தேவன், மகிமைப்பட்ட தேவன், மகிமைப்படுத்த வைத்த தேவன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட ஆண்டவரே தடைகளாய் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் எரிகோவின் தடையை உடைத்து போட்ட தெய்வம் இப்பொழுது நம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில சந்தித்திருக்கிற மாறா என்ற கசப்பு ஆண்டவரே மதுரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கசப்புக்கு ஆண்டவரே காரணமாய் இருக்கிற எல்லா ஈகோக்கள் போகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தால் நிரம்புவார்களாக, சந்தோஷத்தால் நிரம்புவார்களாக. நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. இடம் கொண்டு நல்ல ஜெபம் பண்ணுங்க, இடம் விட்டு ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து எஸ் லார்ட். என் வாழ்க்கையில் இருக்கிற மாறா மதுரமாய் மாறுகிறது, கசப்புகள் ஹல்லேலூயா எல்லாம் மாறுகிறது. இப்பொழுது உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் ஒரு இனிமையை கட்டளையிடுகிறார், ஒரு அன்பை கட்டளையிடுகிறார், ஒரு இணக்கத்தை கட்டளையிடுகிறார், ஒரு ஒற்றுமையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீரத்தின் வியாதிகள் மறைந்து போகிறது. ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசின் வல்லமைகள், எல்லா பெல்லி சூனிய கட்டுகள், பரம்பரை பரம்பரையாய் வைக்கப்பட்ட பாவ சாபங்கள் இப்பொழுது உங்க வீட்டை விட்டு விலகுகிறது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்களை மதுரமான திராட்சரசமாய் மாற்றுகிறார். மதுரமான திராட்சரசம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தரனை மதுரமாய், மதுரமான ருசி மிகுந்த திராட்சரசமாய் ஷபலப கரதி அந்தரபௌரியா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இது நடப்பதாக ராஜா, நடப்பதாக. இதை நீர் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அந்த வானங்கள் உம்மை மகிமையை வெளிப்படுத்துவதைப் போல நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தார். உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.